Dear students, in this video we are going to learn the example 1.1. The question is, if A matrix, which is 3 by 3 matrix, 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. You have to verify that A into adjoint of A equal to adjoint of A into A is equal to determinant of A into I. Okay, first we have to find the determinant. Determinant value நம்ம last year 11th ல படிச்சிருப்பீங்க. Determinant value எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 by 3 னா. So I am going to expand this. இது வந்து row 1 வழியா expand பண்ண போறோம். Row 1ல 8 first term 8. Corresponding row column மறைச்சிட்டீங்கன்னா இதை இன்டு பண்ணினா 21. Here minus 16 plus 16 வரும், but minus 16 போடும். Next term minus இருக்கு, but plus ன்னு எழுதணும். First term position value படி plus, here minus, here plus. So minus into minus plus 6. So corresponding column marching minus 6 into 3 minus 18, 2 into minus 4 minus 8, but plus 8 போடணும். Next last term plus 2 into இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா plus 24, இதை இன்ட்டு பண்ணுங்க 14 plus 14 வருது, but minus 14 போட்டுக்கணும். So இப்போ simplify பண்ணுங்க. 21 minus 16 5, 5 into 4 40, minus 18 plus 8 minus 10, minus 10 into 6 minus 60, 24 minus 14 10, 10 into 2 20. So the answer is 0. 40 plus 20 60, 60 minus 60 0. Next we have to find the, okay, this is 0, determinant value 0. So determinant of A into I3. I3 means 0 matrix. I na identity matrix படிச்சிருப்பீங்க last year. 1 0 0 with 3 rows and columns. 1 0 0 0 1 0 0 0 1. So you will get the answer as 0 உள்ள இன்டு பண்ணிங்கன்னா என்ன வரும்? எல்லாமே 0 வரும். So this is the determinant of A into I3. So இந்த ஆன்சர் தான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் வரும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் வரும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு அரேஞ்ச் திஸ். ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் மெத்தடு புக்கில் வேறு மாடலில் இருக்கும். இங்கே 7 சென்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க. 7 minus 4 minus 6 again 7. நெக்ஸ்ட் இந்த நம்பர் minus 4 3 2 minus 4. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ minus 6 2 8 minus 6. அகைன் ஃபர்ஸ்ட் ரோ உள்ள நம்பர்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். நான் இதை கிராஸ் பண்ணல. இங்கே மைனர் எப்படி எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். 21 plus 16 21 minus 16 minus 8, இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா minus 8, இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா minus 18 வரும், பட் plus 18 போட்டுக்கணும். இதை இன்ட்டு பண்ணுங்க 24 minus 14 24 minus 14. நெக்ஸ்ட் இது இந்த செகண்ட் ரோவும் இதையும் minus 8 plus 18 24 minus 4. Here minus 12 minus 32 வருது, பட் plus 32 போட்டுங்க. and thirdல minus 24, that is plus 24 minus 14 minus 12, இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா minus 32 plus 32 56 minus 36. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21ல் 16 போச்சுன்னா 5, here 10, இங்கே பார்த்தீங்கன்னா 10, 18ல் 8 போச்சுன்னா 10, 24ல் 4 போனால் 20, 32ல் 12 போச்சுன்னா 20, here 10 20 20. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயிண்ட். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் வந்து கோஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டர் எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணது தெரியும். ரோவை எடுத்து காலத்தில் மாற்றிங்க. இந்த ரோவை எடுத்து இங்கே காலத்தில் மாற்றிங்கன்னா அதே தான் வரும். இந்த செகண்ட் ரோ 10 20 20, தேர்ட் ரோ எடுத்து காலத்தில் எழுதுறீங்க 10 20 20. This is the adjoint of A. Adjoint of A வையும் given matrix A வையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A into adjoint of A இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரோ பை காலம் 10th படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தில் இன்ட்டு பண்ணணும். 8 into 5 40 minus 60 plus 20. Next first row second column இன்ட்டு பண்ணிங்கன்னா 80 minus 120 then plus 40.
First row, third column, 80 minus 120 plus 40. Like that, second row, first column, இது என்ன பண்ணினா minus 30 plus 70 minus 40. Second row, second column, minus 60 plus 140 minus 80. Then minus 60 plus 140 minus 80. Third row, first column, 2 5s are 10, minus 40, 3 into 10, 30. 2 10s are 20, minus 80 plus 60. Next, 2 into 10, 20, minus 80 plus 60. So simplify பண்ணுங்க. 0, எல்லா டேர்மே 0 வந்துடும். Because நமக்கு determinant value 0 வந்திருக்கு. So what is this? This is the determinant of A into I3. So அதே மாதிரி தான் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நீங்கள் இதை அப்படியே கூட எழுதிக்கலாம். ஸோ determinant of A into I3. Okay. From equation 1 and 2, it is verified that A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I3 is verified. That's all. Thank you.